அதிமுக அணிகள் இணைவதற்காக டிடிவி தினகரன் 60 நாட்கள் கெடு விதித்திருந்தார். அது இன்றோடு முடிவடைகிறது. அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் என்பது பற்றி நமது செய்தியாளர்கள் ஸ்டாலின் மற்றும் சுபாஷ் ஆகியோருடன் தகவல்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். ஸ்டாலின், அதிமுகவில் டிடிவி தினகரனுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது? வசந்த், நாம் ஏற்கனவே பேசிக் கொண்டிருந்தது போல டிடிவி தினகரன் இன்று தன்னுடைய முடிவை அறிவிக்கிறார். அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகத்தான் முதற்கட்ட தகவல் தெரிவிக்கின்றன. 4 மண்டலங்களாக 4 கட்டமாக தன்னுடைய சுற்றுப்பயணத்தை அவர் மேற்கொள்ள உள்ளார் என்றும், இதற்கு 4 மண்டலமாக தமிழகம் முழுவதும் அதற்கான திட்டம் என்பது வகுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வடக்கு, தெற்கு, மத்திய மற்றும் மேற்கு ஆகிய 4 மண்டலங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. முதலாவதாக தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தெற்கு மண்டலத்தில், குறிப்பாக தேனி மாவட்டத்தின் பெரியகுளம் தொகுதியில் அவர் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அவருடைய தீவிர ஆதரவாளராக உள்ள தங்க தமிழ்ச்செல்வன் தேனி மாவட்ட செயலாளராக உள்ளவர். அதனால் அந்த மாவட்டத்திலிருந்து தன்னுடைய பயணத்தை அவர் தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையடுத்து அவர் தன்னுடைய முடிவை அறிவித்த பிறகுதான் அதிமுக அம்மா அணியின் தலைமை செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி இந்த அவருடைய முடிவுக்கு எவ்வாறு எதிர்கருத்துக்களை தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலை கூட தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு செல்வார் என்றுதான் தகவல் தெரிவிக்கின்றன. அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவே கருதப்படுகிறது. தொடர்ச்சியாகவே நான் பார்த்தோம் என்றால் அதிமுக அம்மா அணியின் நிர்வாகிகளும் தற்போதைய அமைச்சர்களாக உள்ள ஜெயக்குமார் ஆகட்டும், சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான கருத்துக்களை முக்கியமாக பதிவு செய்து வருகிறார்கள். அது கட்சியும் ஆட்சியும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் உள்ளது. தமிழக முதலமைச்சர் அடிக்கடி தலைமை அலுவலகம் செல்வது கூட டிடிவி தினகரனுக்கு ஒரு மறைமுகமாக ஒரு செய்தியை உணர்த்துவதற்காகத்தான் என்று சொல்லப்படுகிறது. அதாவது கட்சி அலுவலகம் என்பது தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் உள்ளது என்பது என்ற ஒரு மறைமுக செய்தியை அவர் தெரிவிப்பதற்காகத்தான் தொடர்ச்சியாக அதிமுக கட்சி அலுவலகம் செல்ல உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. தொடர்ச்சியாக நாம் பார்த்தோம் என்றால் டிடிவி தினகரன் இன்று மாலை செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தன்னுடைய முடிவை அறிக்கிறாரா அல்லது அறிக்கை மூலமாக தன்னுடைய முடிவை அறிக்கிறார் என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். வசந்த், ஸ்டாலின், நீங்க தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. இதற்கிடையில் நமது செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், டிடிவி தினகரன் விதித்த அந்த காலக்கெடு 60 நாட்கள் இன்றோடு முடிவடைகிற நிலையில ஓபிஎஸ் நாளை மாவட்ட நிர்வாகிகளுக்கான அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது இந்த நிலைமையில? முக்கியமாக பார்த்தோம் என்றால் இது மாவட்ட நிர்வாகிகளை பொறுப்பாளர்களை நியமிப்பதற்கான ஒரு கூட்டம். அதாவது மூத்த நிர்வாகிகள் மட்டுமல்லாமல், அதாவது தலைமை கழக சார்ந்த அந்த அஇஅதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணி சார்ந்த தலைமை கழக நிர்வாகிகளை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பின் மூலமாக நாளை காலை 10:30 மணிக்கு பின்பாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நாங்கள் இரு அணிகளும் இணைய வேண்டும் என்றால் 2 நிபந்தனைகளை வைத்திருக்கிறோம் என்று பன்னீர்செல்வம் பலமுறை தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார். அவர் மட்டுமல்ல, அவர் ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய கே.பி. முனுசாமியிலிருந்து மூத்த நிர்வாகிகள் அனைவருமே அதே கருத்தை தான் வெளிப்படுத்தி வருகிறார்கள். நேற்று பன்னீர்செல்வம் விமான நிலையத்தில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது அதே கருத்தையே வெளியிட்டார். அது மட்டுமல்லாமல் நேற்று கோயம்புத்தூரிலும் மீண்டும் அந்த கருத்தை உறுதிப்பட தெரிவித்தார். இந்த நிலையில் தான் நாளை இந்த கூட்டமானது இங்கே சென்னையில் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் முக்கியமாக மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நியமனம் தொடர்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான பணிகளை கடந்த 4 மாதங்களாக தொடர்ச்சியாக பன்னீர்செல்வம் அணியினர் மேற்கொண்டு வந்தார்கள். டிடிவி தினகரன் கொடுத்திருந்த அந்த 60 நாட்கள் இன்றுடன் முடிவடைந்து நாளை முதல் அவர் அரசியலில் தீவிரமாக இறங்குவேன் என்று ஏற்கனவே சொல்லியிருந்த நிலையில் பன்னீர்செல்வம் தரப்பும் அதற்கு பதில் சொல்லும் விதமாக நாளை இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. சுபாஷ், தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளின் ஆதரவு தங்களுக்கு எந்த அளவு இருப்பதாக திரு ஓ பன்னீர்செல்வம் கருதுகிறார்? சுபாஷ், நிச்சயமாக வசந்த், தொடர்ச்சியாக நீங்கள் அவர்கள் நடத்தி வரக்கூடிய இதுவரையும் 13 இடங்களில் அவர்களுக்கான செயல் வீரர் வீராங்கனைகளுக்கான ஆலோசனை கூட்டமானது ஒரு பொதுக்கூட்டம் போல் நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக தங்கள் பக்கம் தொண்டர்கள் இருந்து வருகிறார்கள் என்பதை அவர் உணர்த்தி வருகிறார். எல்லா பொதுக்கூட்டங்களையும் அவர் அதை பதிவு செய்தும் வருகிறார் அவரது உரையில். அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினமானது கோயம்புத்தூரில் அவர் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுதும் அதே கருத்தை வெளியிட்டார். தங்கள் பக்கம் தொண்டர்கள் இருப்பதால் கூவத்தூரில் நடந்த அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே அவர்கள் வைக்கப்பட்டிருந்த பொழுது அங்கே குதிரை பேரம் நடந்ததால் அதன் மீது விசாரணை எல்லாம் வேண்டும் என்று அவர் தொடர்ச்சியாக சொல்லி வந்தார். ஆகவே இது போன்ற பல்வேறு முக்கியமான குறிப்புகளை நாம் உற்று நோக்க வேண்டும். ஆகையால் நாளைய தினம் அரசியலில் ஒரு முக்கியமான முடிவுகளை அதிமுகவில் நாம் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக பன்னீர்செல்வத்தின் அணி சார்பாக மாவட்ட நிர்வாகிகள் நியமனம் தொடர்பாக ஒரு அறிவிப்பு வரும் என்றும் எதிர்பார்க்கலாம். வசந்த்,
அதிமுகவில் இரு அணிகள் இணைவதற்கு டிடிவி தினகரன் கொடுத்திருந்த காலக்கெடு இன்றோடு நிறைவடைகிறது. அவர் நாளையிலிருந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாக முடிவெடுத்திருக்கிறார். அதே சமயம் நாளை மாவட்ட நிர்வாகிகளுக்கு சென்னை வருமாறு திரு ஓ பன்னீர்செல்வம் அழைப்பும் விடுத்திருக்கிறார். என்ன கட்சியை பொறுத்தவரையில் இரு அணிகள் இணைப்பு சாத்தியமா என்பது பற்றி பல்வேறு விதமான பேச்சுகள் நிலவும் நிலையில் தற்போது இரு அணிகளும் இந்த ஒரு நிலைப்பாட்டை கையில் எடுத்துக்கிறார்கள். இது தொடர்பான தகவல்கள் தந்தமைக்கு ஸ்டாலின் மற்றும் சுபாஷ் இருவருக்கும் நன்றி.